ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாபேட்டையில் மீன் பிடிக்க ஏரிகளை ஏலம் விடுவதில் ஏற்பட்ட தகராறில் ஊராட்சி மன்ற தலைவரை தாக்கியதாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பொதுமக்கள் ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் அருளரசன். வணக்கம் அருளரசன், முழு விவரம். வணக்கம் கனிமொழி. ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாபேட்டையில் ஏரிகளை ஏலம் விடும்போது ஏற்பட்ட தகராறில் லாலாபேட்டை ஊராட்சி மன்ற தலைவரை ஒரு தரப்பினர் தாக்கியதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி கடையை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்து வாலாஜா ஒன்றியத்துட்பட்ட லாலாபேட்டை கிராமத்தில் பெரிய ஏரி, மாவோரி ஏரி, காஞ்சனகிரி ஏரி, முங்கா வாயில் ஏரி, கிலா ரோடை ஏரி ஆகிய 5 ஏரிகளில் மீன் பிடிக்க பொது ஏலம் நேற்று காலை நடைபெற்றது. இந்த ஏலத்தின் போது கிராம பொதுமக்கள் கலந்து கொள்ள விடாமல் முகுந்தராயபுரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தலையிட்டதாக கூறப்படுகிறது. அப்போது லாலாபேட்டை ஊராட்சி மன்ற தலைவர் கோகுல் என்பவர் மற்றும் சிலர் ஏலம் கேட்க முயன்ற போது வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் லாலாபேட்டை ஊராட்சி மன்ற தலைவர் கோகுலை தன்னை தாக்கியதாக கூறி அவர் நேற்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இது சம்பந்தமாக புகார் அளித்தார். மேலும் இதனை கண்டிக்கும் விதமாக லாலாபேட்டை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி இன்று ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் ஏலம் விடப்பட்ட ஏரியை ரத்து செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கனிமொழி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.